அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அலெக்ஷன் சேனலில் பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முதலமைச்சர் தனிப்பிரிவில் எப்படி மனு செய்கிறது, எப்படி அந்த மனுக்களுக்கான தகவல்கள் பதிவு செய்யப்படுறது, என்னென்னத்துக்கெல்லாம் மனு செய்யலாம், எப்படி அந்த மனுக்களோட நிலவரங்களை பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ப்ரௌசருக்கு போய்க்கோங்க. cmsal.dn.gov.in டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது இப்போ ஆங்கிலத்தில் இருக்குது. அது தமிழில் மாற்றிக்கலாம். தமிழில் மாற்றியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தனிப்பிரிவு அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மேலே ஒரு தெளிவான ஒரு காலம் தோன்றும். அதில் பார்த்திங்கன்னா முகப்பு பக்கம் முதலமைச்சர் தனிப்பிரிவு பயனாளர் பதிவு, புதிய பயனாளர் பதிவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ தோன்றும். அதில் உங்களோட பேர், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அப்பா பேர், அப்புறம் நான் பெண்ணாங்கிறத பதிவு பண்ணிக்க வேண்டியது. அதற்கு அடுத்து பார்த்தா கதவு எண், முகவரி, எந்த மாவட்டம், வருவாய் கிராமம், ரெவன்யூ வில்லேஜ் என்ன, அதை பதிவு செஞ்சுக்கலாம். அதுபோல் பார்த்தோம்னா எந்த மாநிலம் அப்படிங்கிறதையும் தேர்வு செஞ்சுக்கலாம். தெரு பெயர், அதே மாதிரி எந்த வட்டம், எந்த தாலுகா அப்படிங்கிறதையும் தேர்வு செஞ்சுக்கலாம். மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, அஞ்சல் குறியீடுன்னு இதெல்லாம் தேர்வு செஞ்சுக்கிட்டு கிளிக் பண்ணோம்னா சேவ் ஆகிடும். உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டும் மெயில் ஐடிக்கு போயிடும். அந்த பாஸ்வேர்டை வச்சு அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்ம மனுக்களை பதிவு செய்கிறதுக்கும் பதிவு செஞ்ச மனுக்களை பார்க்குறதுக்கும் பயனுள்ளதாக அமையும். நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கனால உள்நுழைகள் இருக்கும். அதில் உள்ளே போயிட்டோம்னா இந்த மாதிரி யூசர் ஐடி, பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடி நம்ம மெயில் ஐடியை கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டை நம்ம மெயில் ஐடிக்கு அனுப்பப்பட்ட பாஸ்வேர்டை இங்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு சிஸ்டம்னா வேகமாக இருக்கும். மொபைலில் கொஞ்சம் ஸ்ட்ரக். மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டை ஞாபகம் இருக்கும். பேப்பரில் தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு டக்கு ஞாபகத்துக்கு வரலைன்னா தவறாக கொடுத்தோம்னா திரும்ப ரெக்கவரி பாஸ்கெட் கொடுத்து பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு அடிச்சுட்டு அதுக்கு அடுத்து குறியீடு, லாகின் குறியீடு இருக்கும். அது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு லாகின் பண்ணோம்னா நமக்கு திரும்ப ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கோரிக்கை பதியணும்னா கோரிக்கை பதிவு அப்படின்ட்டு பதிவை கிளிக் பண்ணிக்குவோம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சுருக்கனால நம்ம இவ்வளோ விவரங்கள் வந்துடுச்சு. பேர், அட்ரஸ்ஸு, எந்த தாலுகா அப்படிங்கிற விவரங்கள் வந்துடுச்சு. கோரிக்கையில் என்ன வகையான கோரிக்கைக்கு பதிவு செய்யப்படும்,
உதாரணமாக நிறைய பட்டா உரிமை விருதுகள் அடிப்படை வசதிகள் சம்மந்தமானது முதலமைச்சரோட நிவாரண நிதி தீ விபத்துக்கு பின்பான புகார்களில் எல்லா புகார்களும் என்னென்ன சம்மந்தம்னாலும் புகார்னு போட்டடிக்கும். அதே மாதிரி இப்போ COVID-19 சம்மந்தமான ஏதாவது வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நிதியுதவி சம்மந்தமாக வெள்ள நிவாரண உதவி பொதுவான தகவல் குடியிருப்பு சம்மந்தமாக நிலம் சம்மந்தமாக இதர ஓய்வூதியம் காவல்துறை சம்மந்தமாக அதாவது விதிமுறைப்படி எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றி தரணும்னு கேட்கலாம். புலம்பெயர்ந்தோர் ஒரு வேலை சம்மந்தமானது அரசு ஓய்வூதியம் சமூக அநீதி சம்மந்தமாக சிறப்பு உதவி திட்டங்கள் இப்படி எல்லா வகையான மக்களின் தேவைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் இல்லை அரசாங்கம் செய்ய தவறிய செயல்பாடுகளும் அதிகாரிகள் சம்மந்தமான புகார்களுக்கும் கிராம நலங்கள் தேவையான புகார்களுக்கும் கிராம சபை ஊராட்சி தொடர்பான குடிநீர் சம்மந்தமான எல்லா புகார்களையும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்புறதுக்கு இந்த இணையதளம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படி கோரிக்கையை டைப் பண்ணிவிட்டு பதிவு செஞ்சோம்னா நமக்கு ஒரு நம்பரோட கோரிக்கை பதிவாயிடும். அதுக்கப்புறம் கோரிக்கை எப்படி நிலவரம் இருக்குன்னு பார்க்குறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா கோரிக்கை நிலவரம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு கோரிக்கை நம்பரை அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே நம்ம புகார் பதிவு செய்யல ஒரு நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பரை எழுதி வச்சுட்டு அதை நம்ம நம்பரை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தோம்னா அந்த கோரிக்கையோட நிலவரம் இப்போ என்ன இருக்குது, யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு, இல்லை கோரிக்கைக்கு என்ன பதில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவைன்னா நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சோம் பயன்படுத்திக்கலாம். கோரிக்கை நம்பரை கொடுத்தாச்சு, லாகின் பண்ணுவோம். லாகின் கோடு இந்த மாதிரி தான் வரும். அட்ரஸ்ஸு நம்ம என்ன கோரிக்கை கொடுத்தோமோ அந்த கோரிக்கையும் இருக்கும், அதற்கான பதிலும் கீழே இருக்குது, யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்கும். பதில் வந்திருந்தால் பதிலும் இருக்கும், தேவைன்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். சிஎம் செல்லில் அதாவது முதலமைச்சர் தனிப்பிரிவு எப்படி ஐடி ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி லாகின் பண்ண கோரிக்கையை பதிவு செய்கிறது, கோரிக்கையோட நிலவரம் எப்படி இருக்குங்கிறது என்ற எல்லா தகவல்களையும் பார்த்தோம். என்னென்ன தேவைகளுக்காக கோரிக்கை மனு செய்யலாம் அப்படிங்கிற தகவலையும் பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் பகிருங்க. என்றும் நன்றி. புனிமந்திர அலெக்ஸ்.